ஒரு நிமிஷம் கொஞ்சம் அமைதியா உட்காந்து யோசிச்சு பாருங்க. உங்க மனசுக்குள்ள அடிக்கடி எழுற ஒரு கேள்வி என்னவா இருக்கும்? நாம் யாருக்கும் எந்த துரோகமும் செய்யல. மனசுல படுறத நேருக்கு நேரா சொல்லியிருக்கோம். ஒரு தப்பு நடந்தா எந்த தயக்கமும் இல்லாம தட்டி கேட்டிருக்கோம். யாருக்காவது ஒரு கஷ்டம்னா, நமக்கு என்ன லாபம்னு யோசிக்காம முதல் ஆளா போய் நின்னுருக்கோம். இப்படி எல்லாமே சரியா செஞ்சும், கடைசியில ஏன் நாம மட்டும் எல்லாருக்கும் கெட்டவங்களா நிக்கிறோம்? எல்லாருக்குள்ள அந்த கேள்வி இருக்கும் இல்லையா? கண்டிப்பா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். உங்கள சுத்தி இருக்கிற சிலர கவனிச்சு பாருங்க. அவங்க நெறைய தப்பு செஞ்சிருப்பாங்க. யாருக்கும் எந்த உதவியும் செஞ்சிருக்க மாட்டாங்க. ரொம்ப தந்திரமா காய்கள நகர்த்தியிருப்பாங்க. நெறைய பேர் அந்த மாரி இருக்காங்க. ரொம்ப தந்திரமா காய் நகர்த்துவாங்க. ஆனா, ரொம்ப நல்லவங்க மாதிரி எல்லார்கிட்டயும் பேர் வாங்கியிருப்பாங்க. நீங்க எந்த தப்பும் செஞ்சிருக்க மாட்டீங்க. ஆனா, உங்கள முன்கோபி, யாரோடையும் அனுசரிச்சு போகாதவரு, கொஞ்சம் கூட பொறுமை இல்லாதவர் அப்படின்னு பலவிதமான முத்திரைகள குத்தி ஓரங்கட்டியிருப்பாங்க. இது எல்லாமே ஏதோ எதேர்ச்சையா உங்க வாழ்க்கையில நடக்குதுன்னு நீங்க நெனச்சீங்கன்னா, அங்க தான் நீங்க மிகப்பெரிய தப்பு பண்றீங்க. உங்க முதுகுக்கு பின்னால ரொம்ப நுட்பமான ஒரு ஒரு வலையே பின்னப்பட்டிருக்குங்க. இந்த மாரி ஒரு மாய வலை. மேஷராசிக்காரர்கள் சமீப காலமா சந்திச்சுட்டு கொண்டிருக்கிற, கொஞ்ச நாளாவே நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கிற அல்லது இன்னும் சொல்லப்போனா, நீங்க சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்ற சிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு மாபெரும் ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலை தாங்க இது. இது உங்க பணத்த பறிக்கிற சதியோ, உங்க பதவிய பறிக்கிற தந்திரமோ கிடையாது. இது உங்களுடைய அடிப்படையான நல்ல குணத்தையே, உங்களுக்கு எதிரான ஆயுதமா மாத்தின ஒரு கொடூரமான விளையாட்டுங்க. இத முழுமையா புரிஞ்சுக்க, முதல்ல உங்களுடைய இயல்பான குணம் என்ன? அது எப்படி மத்தவங்களுக்கு சாதகமா மாறுச்சு? அப்படிங்கிறத நாம ஆழமா பார்க்கணும். மேஷத்தின் அடிப்படை இயல்பு என்னங்க? உங்களுக்குள்ள 2 முகம் கிடையாது. இந்த மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு, வெளியிலயெல்லாம் ஒண்ணு பேசத் தெரியாது. அந்த மாரி ஆள் கிடையாது நீங்க. ஒருத்தர பிடிச்சிருந்துச்சுன்னா, அவங்களுக்காக உயிரையே குடுப்பீங்க. அதே அவங்கள பிடிக்கலைன்னா, முகத்துக்கு நேரா, "நீ செய்றது தப்புன்னு" தயங்காம சொல்லிடுவீங்க. இந்த உள்ள ஒண்ணு வச்சுட்டு, வெளிய ஒண்ணு நடிக்கிற அந்த பழக்கம்லாம் உங்களுக்கு இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே வராத பழக்கம். இது உண்மையாங்க? உண்மைன்னா ஆமான்னு கமெண்ட் பண்ணுங்க. சரிங்க. அடுத்தது உங்களுடைய வேகம். ஒரு பிரச்சனைன்னா உடனே ரியாக்ட் பண்ணிடுவீங்க. ஒரு நியாயமில்லாத விஷயத்த பார்த்தா, உங்கனால சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. உங்கள மீறி உங்களுடைய குரல் பார்த்தீங்கன்னா, அங்க ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். எல்லாரும் அமைதியா இருப்பாங்க. ஆனா நீங்க அமைதியா இருக்க மாட்டீங்க. உங்களுக்கு தோன்றத நீங்க சொல்லிருவீங்க. இந்த மாரி வெளிப்படைத்தன்மையும் கூட, அநீதியை கண்டா பொங்குற குணமும், நிஜத்தில பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய பலம் தான். இது ஒரு நல்ல மனிதனுக்கான அடையாளமும் கூட. ஆனா, இந்த உலகத்தில எல்லாரும் உங்கள போலவே இருப்பாங்கன்னு நீங்க நம்புனீங்க பாருங்க. அதுதான் முதல் சறுக்கல். உங்கள சுத்தி இருக்கிற மனிதர்கள 3 விதமா பிரிக்கலாங்க. முதல் ரகம் உங்கள நெஜமாகவே, உண்மையாகவே புரிஞ்சுக்கிட்டவங்க. இவங்க ரொம்ப கம்மி தான். குறைவான பேர் தான் இருக்காங்க. 2வது உங்கள பார்த்து பயந்துக்கிறவங்க. அதே அடுத்து 3வது ரகம் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அவங்க தான் ரொம்ப ஆபத்தானவங்க. இந்த 2 பேர் பிரச்சனை இல்ல. இந்த 3வதா இருக்கிறவங்க ரொம்ப ஆபத்தானவங்க. இவங்க உங்கள நேருக்கு நேரா எதிர்க்க முடியாத கோழைகள்ங்க. உங்கள சூழ்ச்சியால வீழ்த்தணும் அப்படின்னு நெனைக்கிறவங்க இந்த 3வது ரகம் தான். இந்த மனிதர்களுக்கு ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா தெரியும். உங்ககிட்ட நேருக்கு நேர் மோதினா, அவங்கனால என்ன பண்ண முடியாது? கண்டிப்பா ஜெயிக்க முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும். உங்கள இந்த ஆர்கியுமென்ட் பண்றதால வீழ்த்தக்கூட முடியாது. உங்ககிட்டலாம் இந்த வாதம் பண்ணி ஜெயிக்க முடியாது. அதனால அவங்க ஒரு குறுக்கு வழிய கண்டுபிடிச்சுட்டாங்க. அதுக்கு அவங்க பயன்படுத்தின அந்த தந்திரத்தோட பெயர் தான். த புரொவக்ஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படிம்பாங்க. அதாவது உங்கள வேணும்னே சீண்டி பார்க்கிறது. உங்கள தூண்டி விடுவது. இந்த தந்திரம் எப்படி வேலை செய்யுதுன்னு ஒரு நிஜ வாழ்வோட உதாரணத்தோட நம்ம பார்க்கலாங்க. உங்க அலுவலகமோ அல்லது உங்க குடும்பமோ எதுவா வேணா இருக்கட்டுங்க. ஒரு பிரச்சனை நடக்குது. அந்த இடத்துல நெறைய பேரு அதிருப்தியில இருக்காங்க.
நெறைய பேருக்கு இருக்கு அதிருப்தி. ஆனா, யாருக்கும் அத எதிர்த்து கேட்கிற தைரியம் வந்து கிடையாது. அமைதியா எல்லாரும் தங்களுக்குள்ள உள்ளுக்குள்ளேயே பேசிக்கிட்டு முணுமுணுத்துக்கிட்டு இருப்பாங்க. சரியா அந்த நேரத்துல, அந்த 3வது ரக மனிதர்கள் மெல்ல உங்ககிட்ட வருவாங்க. உங்க காதுல வந்து, "பாத்தீங்களா? எவ்வளவு பெரிய அநியாயம் நடக்குது. இத யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களே!" அப்படின்னு ரொம்ப அப்பாவியா ஒரு வார்த்தைய வந்து உங்ககிட்ட போட்டு பாப்பாங்க. உங்களுக்கு சொல்லிக்கவே வேணாம். இயல்பாவே இந்த அநியாயத்த பார்த்தா அப்படியே பொங்கிட்டு வந்துரும் கோபம். இதில இவங்க வேற உங்கள உசுப்பேத்தி விட்டுருவாங்களா? அவ்வளோதாங்க. வேற என்ன பண்ணுவீங்க? நியாயத்துக்காக நீங்க அப்படியே பொங்கி எழுவீங்க. அந்த பொது இடத்துல சத்தம் போடுவீங்க. உங்க கோபத்தில வார்த்தைகள் வந்து தடிமனா விழுங்க. என்ன பேசுறீங்கன்னே தெரியாது. நீங்க அந்த மொத்த பிரச்சனைக்காகவும் தனியாளா நின்னு சண்ட போடுவீங்க. இந்த கலவரம் நடந்துட்டு இருக்கும்போது, உங்கள இந்த உசுப்பேத்தி விட்ட அந்த நபர் என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னு என்னைக்காவது நீங்க கவனிச்சிருக்கீங்களா? இதுநாள் வரை கவனிக்கலீன்னா, இன்னைக்கு கவனிச்சு பாருங்க. அவர் வந்து ரொம்ப அமைதியா, எதுவுமே தெரியாத மாரி, கூட்டத்தோட கூட்டமா நின்னு வேடிக்கை தான் பார்த்துட்டு இருப்பாரு. ரியாலிட்டி இதாங்க. நோட் பண்ணி பாருங்க. சில சமயம் நீங்க சண்ட போடுற அந்த எதிராளிகிட்டயே போயி, "விடுங்க சார், அவங்க குணம் உங்களுக்கு தெரியாதா? அவரு எப்பவுமே இப்படித்தான் சார் கத்துவாரு. நீங்க அமைதியா இருங்க" அப்படின்னு உங்களோட முதுகுலயே குத்துவாருங்க. சண்ட முடிஞ்ச உடனே என்ன நடக்கும்? அந்த கூட்டத்தில இருக்கிற யாருக்கும் நெறைய பேர் இருந்திருப்பாங்க. அந்த கூட்டத்தில இருக்கிற யாருக்குமே, நீங்க எதுக்காக சண்ட போட்டீங்க? அதுக்கு பின்னால இருக்கிற நியாயம் என்னங்கிறதெல்லாம் யார் மனதிலயும் பதியவே பதியாது. அவங்களுடைய கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களுடைய அந்த கோபமான முகம், நீங்க பேசின அந்த கோபமான வார்த்தைகள் மட்டும் தான் எல்லாத்துக்குமே தெரியும். இதுதானே ரியாலிட்டி. அந்த நிமிஷத்துல இருந்து நீங்க தான் அந்த இடத்துல யாருங்க? கோபக்காரன், வில்ல, ஆகாவலி இது எல்லாமே அந்த இடத்துல நீங்க ஆயிருவீங்க. நீங்க தான் வந்து முன்கோபி. உண்மையில ஆனா அங்க என்ன நடந்துச்சு? தங்களுக்கு சொந்தமான சண்டைய, தங்களுக்கு வேண்டிய காரியத்த, உங்களோட கோபத்து மூலியமா அவங்க சாதிச்சுட்டாங்க. உங்கள வந்து ஒரு கேடயமா வந்து அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க. புரியுதுங்களா? பண்ணியிருப்பீங்க. நெறைய பேர் பண்ணியிருப்பீங்க. சொல்லவே வேணாம். யார் யார் பண்ணீங்கன்னு சொல்லுங்க. அவங்களுடைய அத்தன வன்மத்தையும் உங்க தோளு மேல வச்சு சுட்டுட்டு, அவங்க மட்டும் நல்லவங்க மாதிரி அப்படியே பின்வாங்கிட்டாங்க பாருங்க. இந்த சூழ்ச்சிய அவங்க 1 தடவ, 2 தடவ செய்யல. தொடர்ந்து பல இடத்துல பண்ணியிருக்காங்க. நோட் பண்ணி பாருங்க. நீங்க எப்போதெல்லாம் உணர்ச்சி வசப்படுறீங்களோ, அப்போதெல்லாமே உங்களுக்கான குழிய நீங்களே தோண்டுறீங்கன்னு அவங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். அதனாலேயே பார்த்தீங்கன்னா, உங்கள வந்து அடிக்கடி அப்படியே தூண்டி விட்டுக்கிட்டே இருக்காங்க. உங்க கோபத்த அவங்களுக்கான ஒரு கருவியா மாத்திக்கிட்டாங்க. சரிங்க. இதோட விளைவு, உங்களோட அத்தனை நல்ல குணங்களும் மறைக்கப்பட்டு, நீங்க வந்து இந்த வெளி உலகுக்கு ஒரு கெட்ட மனிதராக அனைவராலும் பார்க்கப்படுறீங்க. உண்மையானா அது கிடையாது இல்லையா? குடும்பத்தில ஒரு விசேஷம்னா, உங்கள ஒதுக்கி வைக்க ஆரம்பிச்சாங்க. முக்கியமான முடிவுகளை எல்லாம் எடுக்கும்போது, உங்ககிட்ட அப்படியே சொல்லாமயே அவாய்ட் பண்ணாங்க, மறைச்சாங்க உங்ககிட்டருந்து. உங்கள சுத்தி ஒரு கண்ணுக்கு தெரியாத, உங்களுக்கே தெரியாத ஒரு வேலிய அமைச்சுட்டாங்க. இந்த தனிமை உங்கள ரொம்பவே வாட்டியிருக்குங்க. நைட்டு வந்து எத்தனையோ நாள் தூக்கம் வராம, நான் அவங்க நல்லதுக்கு தானே பேசினேன். என்னை ஏன் இப்படி தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு பல நாள், 1 நாள் கிடையாது. பல நாள் மனசுக்குள்ளேயே நீங்க அழுதுருப்பீங்க. உங்களுக்கே பார்த்தீங்கன்னா, உங்க மேல ஒரு சந்தேகமே வந்திருக்கும். ஒருவேள நாம ரொம்ப கோபப்படுறோமோ? நாம எடுத்த முடிவு வந்து இல்லன்னா தப்போ? அப்படின்னு உங்கள நீங்களே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருப்பீங்க. இதுதான் அந்த சூழ்ச்சியாளர்களின் இறுதி வெற்றிங்க. உங்களை உங்களை விட்டே சந்தேகப்பட வைக்கிறது. புரியுதுங்களா? உங்கள வந்து வேற யாரும் சந்தேகப்படல. உங்கள உங்கள வச்சே சந்தேகப்பட வச்சுட்டாங்க. உங்களுடைய தன்னம்பிக்கையை உடைக்கிறதுங்க அது. கோபப்பட்ட அடுத்த நிமிஷமே மேசத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய குற்ற உணர்ச்சி வரும். ச்சே! நான் அப்படி பேசியிருக்க கூடாது. கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலான்னு தோணும். இந்த குற்ற உணர்ச்சிய கூட அந்த சூழ்ச்சியாளர்கள் அவங்களுக்கு சாதகமா அப்படியே அறுவடை செஞ்சுட்டாங்க. நீங்க குற்ற உணர்ச்சியில இருக்கும்போது, உங்ககிட்ட வந்து பரவாயில்ல,
நீங்க கோபப்பட்டாலும், நாங்க உங்கள புரிஞ்சுக்கிட்டோம்னு. யாரோ ஒருத்தர் யோசிச்சு பாருங்க. நீங்க கோபப்பட்டா கூட, நாங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி, உங்ககிட்ட இருந்து சில காரியங்கள ரொம்ப சுலபமா சாதிச்சுக்கிட்டாங்க. இவ்வளவு பெரிய அநியாயம் நடக்கும்போது, இயற்கை ஏன் அமைதியா இருக்கு? இந்த பிரபஞ்சம் ஏன் உங்கள மட்டும் இவ்வளவு பெரிய வலையில சிக்க வைக்குது? இப்படி ஒரு நியாயமான கேள்வி உங்களுக்குள்ள வரலாம் இல்லையா? கரெக்ட்டா வரணும். நியாயமும் அதான். வரணும், வந்திருக்கலாம், இல்லைன்னா வரலாம். நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். பிரபஞ்சம் எந்த ஒரு வழியையும் காரணம் இல்லாம யாருக்குமே கொடுக்காதுங்க. உங்க வாழ்க்கையில இந்த மாதிரியான துரோகங்களையும், சூழ்ச்சிகளையும் இந்த பிரபஞ்சம் அனுமதித்ததற்கு பின்னால ரொம்ப ஆழமான ஒரு காரணம் கூட இருக்கு. அது எதுக்காக? அது உங்களை தண்டிப்பதற்காக அல்லை. சரி, அப்ப அது எதுக்கு? உங்கள விழிப்படையச் செய்வதற்காகத்தாங்க இதெல்லாம் நடக்குது. மேஷ ராசிக்காரர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பலவீனம். எல்லா மனிதர்களையும் தங்களைப் போலவே நேர்மையானவங்க அப்படின்னு கண்மூடித்தனமாக நம்புவதுங்க. எல்லாத்தையும் நல்லவங்கன்னு நம்புறது. யார் ஒரு கஷ்டத்த சொன்னாலும், அதுல என்ன உண்மை இருக்கு, என்ன பொய் அப்படிங்கிறத கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்காம, உணர்ச்சி வசப்பட்டுட்டு உடனே களத்துல குதிக்கிறது. இந்த குணத்த மாத்தணும்னு பிரபஞ்சம் பலமுறை சின்ன சின்ன எச்சரிக்கைகள் மூலமா உங்களுக்கு சொல்லியிருக்குங்க. திங்க் பண்ணி பாருங்க. ஆனா, நீங்க அத கவனிக்க தவறி இருப்பீங்க. ஒரு பாடம் கத்துக்காத வரைக்கும், அந்த பாடம் திரும்ப திரும்ப நம்ம வாழ்க்கையில வேற வேற மனிதர்கள் மூலமாக வந்துகிட்டே தான் இருக்கும். யாருக்கு எவ்வளவு இடம் கொடுக்கணும்? யாரு சொல்றத நம்ம நம்பணும்? யாரு உங்கள எல்லாம் இப்படி தூண்டிவிட பார்க்குறாங்க? யாரு உங்களுக்காக உண்மையாவே, நிஜமா உங்களுடைய கஷ்டத்துல உங்க கூட இருக்காங்க? இதையெல்லாம் திங்க் பண்ணி பகுத்தறியும் பக்குவத்த உங்களுக்கு கொடுப்பதற்காகத்தான் இந்த துரோகங்களை பிரபஞ்சம் உங்கள் கண் முன்னாடி அரங்கேற்றி இருக்கு. இதெல்லாம் ஏன் நடந்துச்சுன்னு இப்ப புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். உங்கள சுத்தி இருக்கிற போலியான முகமூடிகளை கிழித்தெறியத்தாங்க இந்த சூழ்ச்சிகளை அது அனுமதித்ததுங்க. இதுவும் நல்லதுக்கு தான். எல்லாம் நன்மைக்கேன்னு ஏன் சொல்றாங்க? இந்த மாரி பல விஷயம் இருக்கு. இப்போ அந்த உண்மையான முகங்கள் உங்க கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கும். உங்கள யாரெல்லாம் கேடயமா பயன்படுத்தினார்கள் என்ற நிஜம் கொஞ்சம் கொஞ்சமா புரிய வந்திருக்கும். சரி, இப்ப எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சுங்க. அடுத்து முக்கியமா நம்ம என்ன பண்ணணும்? இதுவரைக்கும் நீங்க செஞ்ச பெரிய தப்பு என்ன தெரியுமா? உங்கள பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டவங்கட்ட போயிட்டு, உங்களையே தப்பா புரிஞ்சிருப்பாங்க. அவங்க கிட்ட போய் உங்க நியாயத்த நிரூபிக்கணும்னு முயற்சி செஞ்சது தாங்க. நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லைங்க. என்னோட மனசுல எந்த கபலமும் இல்ல. அ நான் நல்லதுக்கு தான் சொன்னேன். அப்படின்னு ஒவ்வொருத்தர்கிட்டயும் போயி நீங்க விளக்கம் குடுத்துட்டு இருந்திருப்பீங்க. இனிமே அந்த தப்ப மட்டும் செய்யாதீங்க. ஏன்னா, உங்கள புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு எந்த விதமான ஒரு விளக்கமும் தேவையே கிடையாது. உங்கள வேணும்னே தப்பா புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு தான் இதெல்லாம் தேவ. அதே மாரி உங்கள வேணும்னே தப்பா புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு நீங்க உங்க இதயத்தையே அறுத்து கொடுத்தா கூட, அவங்க உங்கள நம்ப போறதும் கிடையாது. அவங்க நோக்கம் உங்கள புரிஞ்சுக்கிறதே இல்லைங்க. உங்கள வீழ்த்தணும். உங்கள வீழ்த்துறது தான் அவங்களுடைய நோக்கமே. அவங்கள போய் பழிவாங்கணும்னு நீங்க நினைக்காதீங்க. அது உங்க நேரத்தையும், உங்களுடைய ஆற்றலையும் தான் கண்டிப்பாக வீணடிக்கும். அவங்க செஞ்ச அந்த கீழ்த்தரமான செயல்களை எல்லாம் நீங்களும் செய்ய நினைச்சீங்கன்னா, அவங்களுக்கும், உங்களுக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசமே இல்லாம போயிடும் இல்லையா? ஒருத்தன் பண்ணாங்கறக்காக நம்ம ஒண்ணு பண்ணுனோம்னா, அத விட கீழ்த்தனமான செயல் வேற எதுவுமே கிடையாது. அப்டின்னா, அவங்களுக்கு என்னதான் நம்ம தண்டனை? இத்தன பண்ணாங்க, அவங்களுக்கு என்ன தண்டனை? நான் சொல்லட்டுமா? உங்களுடைய மௌனம். ஆமாங்க. உங்களுடைய மௌனம் தான் அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனை. உங்கள சுத்தி இருக்கிற அந்த சூழ்ச்சியாளர்களுக்கு தேவையான முக்கியமான எரிபொருள் எது தெரியுமா? நீங்க குடுக்கிற ரியாக்ஷன், உங்களுடைய கோபம், உங்களுடைய அந்த உணர்ச்சி வசப்படுதல், இதெல்லாம் தான் அவங்களுடைய மெயினான எரிபொருளேங்க. அவர்கள் ஒரு சின்ன கல்ல எறிவாங்க. நீங்க மலையையே திருப்பி வீசுவீர்கள் அப்படின்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். அந்த எதிர்பார்ப்புல தான் அவர்கள் கல்லை வீசுகிறார்கள். இப்போ நீங்க அந்த எதிர்பார்ப்பை உடைக்கப் போறீங்க.
அவங்க எவ்வளவு பெரிய தப்ப செஞ்சாலும் சரி, உங்களை எவ்வளவு தூண்டி விட்டாலும் சரி, எந்த ரியாக்ஷனும் கொடுக்காதீங்க. அமைதியா, எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாம அவங்கள பாருங்க. ஒரு சின்ன ஸ்மைலோட அந்த இடத்த விட்டுட்டு போயிருங்க. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. நீங்க வந்து சத்தம் போடுவீங்க, கோவப்படுவீங்க. அத வச்சு ஒரு பெரிய கேமே ஆடலான்னு நெறைய பேர் காத்துட்டு இருக்கிறவங்க முன்னாடி, நீங்க வந்து அமைதியா விலகி போகும்போது, அவங்களுடைய அந்த எல்லா திட்டங்களும் தவிடுபொடியாகிவிடும். அவங்க வீசின வலை வந்து அவங்க மேலேயே விழுந்துரும். "இவனுக்கு என்ன ஆச்சு? ஏன் எந்த ரியாக்ஷனும் குடுக்க மாட்டேங்கிறான்?" அப்படிங்கிற குழப்பமே பார்த்தீங்கன்னா, அவங்கள பயமுறுத்த ஆரம்பிச்சுரும். எப்போ நீங்க சைலன்ட் ஆகி, அவங்க செய்யற எதையுமே கண்டுகொள்ளாம விலகி நிக்கிறீங்களோ, அன்னைக்கே அவங்க தோத்துட்டாங்க. புரிஞ்சுதுங்களா? இன்னொன்னு, உங்களுடைய விலகல் தான் அவங்களுக்கான முதல் அடி. இது ஏதோ சொல்லணும்னு சொல்ற வார்த்தைகள் இல்லைங்க. உளவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்ட உண்மை இது. உங்கள தூண்டிவிடுபவர்கள அழிப்பதற்கான ஒரே ஆயுதம், அவர்களுக்கு தீனி போடாமல் இருப்பது தான். புரிஞ்சுக்குங்க. இனிமே உங்க எனர்ஜிய, உங்களுடைய பொன்னான நேரத்த, இப்படிப்பட்ட தரம் தாழ்ந்த மனிதர்களுக்காக செலவு பண்ணாதீங்க. உங்க வாழ்க்கையில நீங்க சாதிக்க வேண்டிய விஷயங்கள் வந்து நெறைய இருக்குங்க. உங்கள நம்பி உங்க குடும்பம் இருக்கு. உங்களுக்கான ஒரு தனிப்பட்ட கனவு கூட இருக்கு. அந்த பாதையில உங்க முழு கவனத்தையும் திருப்புங்க. பிரபஞ்சம் உங்களை இந்த வழிகளிலிருந்து வெளியே கொண்டு வந்ததே, இதில எல்லாம் இருந்து உங்கள வெளிய கொண்டு வந்ததே பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து உங்களுடைய முழு திறனையும் உணர்ந்து, உங்களுக்குள்ள அவ்வளோ விதமான நெறைய எஃபோர்ட் எல்லாம் இருக்கு. நெறைய விதமான கற்பனை திறன் நெறைய வச்சிருக்கீங்க. அந்த முழு திறனையும் உணர்ந்து, அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக தாங்க. அத புரிஞ்சுக்குங்க. நடந்த எல்லாவற்றையும் ஒரு மிகப்பெரிய பாடமா ஏத்துக்குங்க. யார் துரோகம் செய்தவர்கள் என்று நினைத்து வருந்துவதை விட்டுவிட்டு, அந்த துரோகம் உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுத்தது அப்படிங்கிறத மட்டும் நீங்க யோசிச்சு பாருங்க. துரோகம் பண்ணவங்கள விட்டுருங்க. அது வந்து உங்களுக்கு என்ன சொல்லுச்சுங்கிறத பாருங்க. உங்களுடைய வெளிப்படைத்தன்மையை இனிமேல வந்து எல்லார்கிட்டயும் காட்டாதீங்க. அதுக்கு தகுதியானவர்களிடம் மட்டுமே அதை காட்டுங்கள். கோபத்த வந்து ஒரு ஆயுதமாக தேவைப்படும் இடத்தில் மட்டும் புரியுதுங்களா? எங்க தேவையோ அங்க மட்டும் மிகச் சரியாக பயன்படுத்துங்கள். மத்தபடி உங்களுடைய அடுத்த ஒவ்வொரு நகர்வும் மிக அமைதியானதாக, ஆனா உறுதியா இருக்கட்டுங்க. அமைதியாவும் இருக்கணும், உறுதியாவும் இருக்கணும். யார் என்ன வேண்டுமானாலும் பேசிக் கொள்ளட்டுங்க. உங்க முதுகுக்கு பின்னால பேசுபவர்களெல்லாம் எப்போதுமே உங்களுக்கு பின்னால தான் இருப்பவர்களுங்க. முதுகுக்கு பின்னாடி பேசுறவன் என்னைக்கும் உங்களுக்கு முன்னாடி இருக்க மாட்டான். அவங்க ஒருபோதும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முன்னால வரவே முடியாது என்பத உங்க மனதளவில நினைத்துக் கொள்ளுங்கள். எப்போதுமே இதை மறக்காதீர்கள். உங்கள தனிமைப்படுத்துகிறார்கள் அப்படின்னு வருந்தாதீங்க. ஏன்னா, தனிமையில தான் ஒரு மனிதன் தன்னை வந்து முழுமையா உணர்கிறான்ங்க. தனக்கான பாதைய மிக தெளிவாக தேர்ந்தெடுக்கிறான். இந்த தனிமையை உங்கள் சுய முன்னேற்றத்திற்கான நேரமாக மாற்றிக் கொள்ளுங்கள். இந்த தனிமையைக் கண்டு அஞ்சாதீங்க ஒருபோதும். உங்கள் பயணம் இப்போது தான் உண்மையாக தொடங்குகிறதுங்க. புரிஞ்சுக்குங்க. இதெல்லாம் நீங்க பண்ணையில தான் உங்களுடைய உண்மையான பயணமே தொடங்க ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் இனிமேல் உங்களை யாராலும் சீண்டி பார்க்க முடியாது. ஏன்னா, விழிப்படைந்த ஒரு மேஷ ராசியை வீழ்த்தும் ஆயுதம். இத்தன நாள் முழிக்காம இருந்தீங்க. இப்ப விழிச்சிட்டீங்க. உங்கள வீழ்த்துற ஆயுதம் இந்த உலகத்துல இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படவே இல்லை. இனி வைக்கும் அனைத்து அடியையும் நிதானமாக எடுத்து வையுங்கள். எல்லாமே இனி உங்களுக்கு சாதகமாகவே மாறுங்க. இந்த வீடியோ புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாரி ஒரு நல்ல வீடியோல மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.